எப்போ நான் வீட்டுல இருந்திருந்தா அழகா கிரிக்கெட் ஆச்சு விளையாட போயிருப்பேன். எனக்கு கூட்டின்னு வந்து ஏன்பா இப்படி தொல்லை கொடுக்குற? அப்ப தொழில் எப்படா கத்துக்குவேன்? நான் என்னைய கோழி கறி வெட்ட விடுறியான்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ செய்யறியா அதோட இருந்துக்கோ. நான் தொழில் கையில இருந்தா தானே போய்க்க முடியும். என்னடா நீ ரொம்ப தொலை குத்துன்னு கிடக்குறான் இந்த ஆள் வேற. அது வராங்க பேர் கறி கேட்டுங்க. என்னப்பா கோழி கறி எவ்வளோ? 260 ரூபா கிலோ. 10 கிலோ வாங்கினா எவ்வளோ? 10 கிலோனா 2600 வருது. 2500 பண்ணிக்கலாம்ண்ணா. 10 கிலோ வாங்கினா 10 ரூபா குறைஞ்சு போதா? 100 கிலோ வாங்கினா பெரிய ஆட்ற என்னடா பண்ணலாம்? எப்போ சில்லறை விக்கிறதோட லம்பா தட்டிடலாம்ப்பா. ஒரு 30 ரூபா கம்மி பண்ணிடலாம். 100 கிலோ வாங்குறதா ஒரு 30 ரூபா கம்மி பண்ணிடலாம். 30 ரூபா கம்மி பண்ணா 230 ரூபாவா? ஆமாண்ணா 230 ரூபாய்க்கு தரணா. என்ன கல்யாணம் பங்குச்சுனா? ஆமா எனக்கு இன்னும் ரேட்டு கம்மியா ஆகணுமே. ஒரு 500 கிலோ வாங்கினா அப்ப எவ்வளவு கம்மி பண்ணுவ? என்னடா 500 கிலோ கம்னு இருப்பா. ஏங்க 200 பண்ண தரங்க. 200 கட்டுப்படி ஆகாதுடா. ஆள்லாம் கட் பண்ணி இடம் போட்டுலாம். கம்மி இருப்பா. அப்ப 200 ரூபாய்க்கு தரீங்க? கண்டிப்பா தரம்பா. என்னைக்கு ஃபங்க்ஷனு? பங்கனுக்கு 10 கூட வரேன். அதே 200 ரூபாய் ரேட்ல 4 கிலோ கறி போடு. அதே ரேட்டுக்கு எப்படி போட முடியும்? 4 கிலோ என்னப்பா 500 கிலோ வாங்க போறேன். ஒரு 4 கிலோ போட மாட்டேன். அதெல்லாம் போட முடியாதா? நீங்க ஃபங்க்ஷனுக்கு நோட்டீஸ் எடுத்துன்னு வாங்க. அன்னைக்கு போடுறேன். 500 கிலோ வியாபாரத்தை கத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றது? அப்பா லெக் பீஸ் வாங்கி கொடு. வாடா வாங்கி தரேன். போடுப்பா 500 கிலோ வியாபாரத்தை கத்துக்காரா? என்னடா பண்ணலாம்? சரி போட்டு கொடு. நானா வேணும் உங்களுக்கு? எப்பா லெக் பீஸா பார்த்தா ஒரு 1/2 கிலோ போடு. ஓ நாலு தேத்தா. ஏய் நேத்துக்கு இப்ப மூஞ்ச மோதா இரும்பு வருது. ஆனால் தான் கறி வாங்கியா வாங்கிட்டு போயா. பா இதே வயசு தான்ப்பா. மூஞ்சிலுக்கு தவுறா. இவனே தான் சிட்டு காப்பதி போயா. உன்னை தாண்டா தேர்ந்தேன். ஏம்பா என்னப்பா கடைக்கு வந்த கஸ்டமரை சட்டை பிடிக்கிறீங்க? 500 கிலோ ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. யாரு இவனு 500 கிலோ ஆர்டர் கொடுத்துக்கிறான்? எங்க வீட்டு பிளாஸ்டிக் கோட்டை திருட்டி மாட்டினா தெரியுமா? பிளாஸ்டிக் கோட்டை திருட்டு மாட்டிக்கினானா? அது நான் இல்லப்பா. யாரையோ பார்த்து என்ன பிடிச்சிருக்கிறாங்கப்பா. யாருக்கிட்ட போய் சொல்ற? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. கை கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்காத. அப்படியே மெனி பூச்சி போட்டுருவேன். அனி வாங்க பத்தலையே உனக்கு. ஏய் 4 கிலோ கறி காசு இல்லாம கேட்டு கூட குடுத்துருப்பா. 500 கிலோ ஆர்டர் போன பரானியா? எப்பா உண்மையா 500 கிலோ ஆர்டர் ஓணும்பா. ஏய் இன்னொரு வாட்டி 500 கிலோன்னு சொன்னா என்ன பண்ணுவனே தெரியாது. இவ்வளவு பெரிய ஆர்டர் ஓடுறீங்க. நான் என்ன பண்றது? போடா 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 போடா. என்னடா மகனா பிளாஸ்டிக் கோட்டை திருடணும் போய் நம்பிட்டான். சரி விடு. இது மாதிரி ஆளுங்களாம் நம்பாதீங்கப்பா. நீ வந்து சொல்லனா 4 கிலோ கறி குடுத்துட்டு இருப்பா. சரி சரி இது மாதிரி உஷாரா பாருங்க. சரி எவ்வளவு கறிய? 260 ரூபாப்பா. சரி லெக் பீஸா பார்த்து ஒரு 1/2 கிலோ போடு. டேய் மகனா லெக் பீஸா போடனா பாத்து வெட்டு. டேய் ஒரே வெட்ல வெட்டடா. என்னடா பண்ற? எப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும். வேற எதுவும் ஒண்ணுமாடா? பேக்கி 6 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடு. நீ எல்லாத்துக்கும் ஆசைப்படுவ. ஏன் வாங்கி கொடுத்தா குறைச்சிடுறா? வாங்கி கொடு. வாங்கி தரேன். முதல்ல கோழி கறி வாங்கி போலாம். சரிதான். எப்போ அங்க போறப்பா குப்பையில காசு இருக்குதா? எப்போ 500 ரூபாப்பா. டேய் அந்த காசு நம்மளுக்கு சொன்னாடா. கடைக்காரதா தான் இருக்கும். அட 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 என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த மனுஷனுக்கு? ஆமாப்பா. டேய் அந்த காசையும் கிட்டே குடுத்துருவா. நாப்பா எனக்கு தானே கட்சிது. அவங்க கிட்ட குடுத்துறா. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். கிரேட் நீ எப்படின்னா இப்படின்னாக்குற? தம்பி அன்பளிப்பா குத்தா வாங்கலாம். கீழே கடித்துல சொந்தமா கொண்டாட கூடாதுப்பா. அட 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 லட்சத்துல ஒருத்தந்தமா இருப்பாங்க இது மாதிரியா? எங்க அப்பா இதையே தான் சொல்லி வாழ்க்கா. மொத்தம் காசு ஆசைப்படக்கூடாதுன்னு. இந்தாங்க புரியுங்க. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்குறப்பா பையனுக்கு. இந்த மகன் அந்த கறி கூட நான் அன்பளிப்பா கொடுக்குறேன். வாங்கிக்கப்பா. நோ நேத்துக்குண்ணா இது. வாங்கிக்கப்பா. பா அவனுக்கு சொல்றான்ல வாங்கிக்கலாம்ப்பா. அட வாங்கிக்கோங்க. சரி நீங்களா சொல்றதுனால வாங்குறேன். வாடா மாவள போலாம். பாரா எவ்வளவு அருமையா வந்துக்கிறார் புள்ளிய. ஆனா இந்த காசு நம்மளுதாப்பா. நம்ப தெரியலையா? ஐயா இப்பதானே சொன்னாரு மொத்தம் காசு போடக்கூடாதுன்னு. விடு நம்ம பாசம் தான் நினைச்சேன். 500 ரூபாய் யாராவது சும்மா தருவாங்களா? என்னடா இது காசு ஒரு மாதிரியா இருக்குது? எப்போ டம்மி காசுப்பா. டம்மி காசா? எப்போ இப்ப நம்ம ஏமாந்தோமா இல்ல அவங்க நம்மள ஏமாத்திட்டு போனாங்களா? ஒண்ணுமே புரியலடா. டேட் 10 இன்னும் கடை வாடகை கொடுக்காத இருக்கீங்க? வியாபாரம் சரியா நடக்கலமா. ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் நல்லா நடக்கும். குத்துறமா. நீங்க மாசம் மாசம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. வாடகை சரியா விடலாம் காலி பண்றேங்க. ஏக்கா இந்த ஒரு மாசம் மட்டும் தானே தவிர்ச்சு என்ன அதுக்கு போய் அப்படி பேசுறியா?
தம்பி நீ இப்பதான் வந்துக்கிற, உங்க அப்பா மாசம் மாசம் எனக்கு சரியா வாடகையே தரதில்ல. எப்போ என்னப்பா இது? வியாபாரம் இப்படி போனா எங்க கொடுக்க? இந்த லட்சத்தை என்ன வேற இந்த காலகட்டத்துக்கு சொல்ற? என்ன சொல்லு, காலி பண்ணிடுறியா? மாமா கோச்சிக்காதம்மா. 2 நாள் தந்துடுமா இந்தாமா. அது வந்தவனே கொடுக்க வேண்டியதானே? என்ன கறி வாங்கணும்னு டோனே மாறிடுச்சு. அது அப்படித்தான் விட்றா. சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரேன், காசு எடுத்து வைனா வரேன். எப்போ ஞாயிற்றுக்கிழமாவது ஒழுங்கா குத்துருப்பா. ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ கறி குத்தா கம்முன்னு போயிட்டு கறி குத்தே சமாளிச்சு இருந்தா அப்போ வாடகை எப்ப கொடுப்பா? காசு வரும்போது கொடுக்க வேண்டியதுதான். இப்படியே பண்ணிரு, நீ முன்னேறவே மாட்ட போகுது. ஆட்டுக்கறி இருக்குதா? ஆட்டுக்கறி என்ன இல்லப்பா? ஏய் ஏன் இல்ல இருக்குது. எப்போ ஆட்டுக்கறி எங்க வச்சுனுக்குறா? நீ கம்முன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு போவனா? நோ, போன வாரம் 1 கிலோ வாங்கிட்டு போனல, அதே மாதிரி இப்ப கொடுனா. சரிப்பா, நல்ல கொழுப்பாக போறேன்னா. ஆனா ஊர்லயே உங்ககிட்ட தான் ஆட்டுக்கறி ரொம்ப விலை கம்மியா. நம்ம ஊர் மக்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்பா, அதான் என் ஆசை. இப்போ நீங்க சொல்ல ஆட்டுக்கறி எங்குது? ஆட்டுக்கறியா? இது கறி ஆட்டுக்கா? ஆட்டுக்கறி என்னப்பா சொல்றது? கரெக்ட்னா? போன வாரம் இப்படிதான் 1 கிலோ விட்டேன். நல்லா விக்கிற. கம்முன்னு என்னப்பா 300 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி என்னால் மட்டும் தான் முடியும். எப்போ இந்த மாதிரி ஏமாத்தினுக்கிற எப்படி பண்ணி? நீ கம்முன்னு இது மாதிரி ஆளு கட்டலாம் இப்படித்தான் சம்பாதிக்க முடியும். அதான் ஏமாந்து போற. நான் வெயிலுப்பா. அப்பா ஒரு ஏசி ஈசி போட மாட்டீங்களா? இப்படி வெயில் அடிக்குதா? ஐயோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுப்பா. யாருப்பா அது? தெரியலையா? என்ன திரு மூச்சு நிக்கிறீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுங்க. யாரு நீயா? சைட்டா வந்தா கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லு பண்ற, ஏசி இல்லன்ற. என்னப்பா எனக்கு தெரியல. போன வாரம் 4 கிலோ கறி எடுத்துன்னு போனேன். போன வாரம் 4 கிலோ கறி எடுத்து போனியா? அதுக்கு ரெகுலர் கஸ்டமர்ப்பா. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரலன்னா எப்படியா? 6 கிலோ வாங்கிட்டு ரெகுலர் கஸ்டமர்டாடா. நான் தட்டுறா மகனே. ஐயா மரியாதை கொடுன்னு பார்த்தா இப்படி பண்றீங்க. போன முறை நான் ஒரு கடையில கறி வாங்குவேன். அந்த கல்ல என்ன மாதிரி மரியாதை தருவாங்க தெரியுமா எனக்கு? 4 கிலோ கறி வாங்கிட்டு மரியாதை தருவாங்களா? வெல்றா வெல்றா கரப்பா போடா. என் அம்மால கை வச்சிட்டீங்களா? உங்களை பாத்துக்கிறேன். அட பாவி, கைத்த சொல்லிட்டு போறான். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? அவன் கத்தி அடிக்கிறான்ட்டு நீ என்ன முன்னாடி நிக்க வைக்கிற? கோச்சிக்காதரா. வா வா, தொழில் கத்துக்கோ. அப்படியே குத்துவேன். தொழில் ஏமாத்தீங்க ஏமாந்து கடை. எனக்குதான் நான் தான் உங்க அப்பா, நீ தான் என் புள்ள. கோய் காலப்பா. சரி, அதை தானே கோய் காலு கடிக்கும். சரி வந்தா பத்தியா ஒண்ணும் இருப்பா வரேன். இல்லப்பா கோழி கால நல்லா படிப்பா. கோழி காலுன்னு இருக்குதானா? அதுக்கு அருளோடு இருக்கும் அந்த காலுனா. அந்த கால் தானா? இந்த பார் வரலோட இருக்குது பாரு காலு. இதுதான் யாருண்ணா? 100 ரூபாய் கொடுப்பா. நல்ல பெரிய பெரிய காலு. இதாண்ணா குடுண்ணா. எல்லாம் மிளகாத்தூள்லாம் தடி பெட்டி போட்டு சாப்பிடுப்பா, டேஸ்டா இருக்கான். சரிதாண்ணா. யார் பெத்த புரியுங்களோ இனிமேலாம் வந்தா என்ன வாழ வைக்குதுங்க. வணக்கங்க எல்லாருக்கும். நாங்க இங்க குன்றத்தூர் பக்கம் நந்தம் பக்கத்துல கோழி கடை வச்சிருக்கோம். கோழி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பண்ண ரேட்ல தரோம். பண்ண ரேட் இன்னைக்கு 113 ரூபா. அந்த ரேட்டுக்கு தரோம். எங்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபா கொடுத்தா போதும். நாங்க தரமா கட் பண்ணி உங்களுக்கு தரோம். நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி தரோம். டிஸ்பிளே கீழே நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.